இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன், வாரம் ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. வாரம் வந்து முடிய போகிற நிலமையில் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து ஒரு ரைஸ் ஆகுது. ஸோ அது அன்அஃபிஷியலாக இருக்குது, இன்னும் அஃபிஷியல் நியூஸ் எதுவும் வரலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி மறுபடியும் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து மேலே அப்சைட் ட்ரெண்டில் மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் தான் கொடுத்தாங்க. கேப் அப் கொடுத்த மார்க்கெட் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழே வந்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட் வந்து அகைன் கொஞ்சம் மேலே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செஞ்சது இன்னைக்கு. பட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு டேவோட ஹையிலேயே தான் மார்க்கெட் வந்து டேவோட ஹையை கிராஸ் ஆகாமல் டேவோட ஹையிலேயே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு லோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த லோவை தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ட்ரையல் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்க கேப்பை வந்து இன்றைக்கி ஃபில் ஆகி ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக நார்மலாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இன்றைக்கி இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க.